நம்ம ஊர் சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம தயிர் சேர்த்துப்போம்ல. ஆனால் கனடா மாதிரி குளிராக இருக்கிற ஒரு நாட்டில் எப்படி தயிர் உரைய வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். யூஎஸ் அண்ட் கனடாவில் நிறைய பேர் வீட்டில் இன்ஸ்டன்ட் பாட் இருக்கும். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் எப்படி தயிர் சூப்பராக உரைய வைக்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை இதில் வச்சுருங்க. அப்படி எந்த பாத்திரத்தில் தயிர் உரையணுமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தயிரை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோன்னா, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு இல்லை, சும்மா ஓரளவுக்கு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு விரல் பொறுக்கிற சூட்டில் பாலை ஊற்றிட்டு மூடிட்டு இன்ஸ்டன்ட் பாட்குள்ளே எடுத்து வைக்க வேண்டியதான். பாட்டில் வச்சு ஓகே, இப்போ பாட்டில் வச்சாச்சா? வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமா? இப்போ இதில் யோகர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த யோகர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதுவே டிஃபால்ட் 8 ஹவர்ஸ் காட்டும். ஸோ இதை அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ காலையில் எழுந்து பார்த்தோன்னா தயிர் செட் ஆகிருக்கும் சூப்பராக. நான் காலையில் எழுந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம கன்வென்ஷனல் அவன் இருக்குல்ல, அதில் தயிரை உரைய வைக்கிறதுக்கு அதில் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதில் லைட் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அது ஏனோ தெரில, எனக்கு அது ஒழுங்காகவே செட் ஆகலை. அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் செட் ஆகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.